வணக்கம் அக்கா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வயலில் குட்டியாக வச்சுருக்க இந்த வாழைத்தோப்புக்குள்ளே இன்றைக்கி வாழைக்கொலை வெட்ட போகிறோம். வாழைக்கொலைன்னா சிலவங்களுக்கு புரியாது. வாழைத்தாறு வெட்ட போகிறோம். இதுதான். அதை எப்படி வெட்டுறோம் அப்படிங்கிறத வீடியோவிலே பாருங்கள். எங்கள் அப்பா தான் வாழை மரத்து மேலே ஏணியை சாய்ச்சி வச்சு ஏறி போய் அந்த வாழைக்கொலை வெட்டுறதுக்கு ஏற்ற பருவத்தில் இருக்கா, விளைச்சல் இருக்கா, பருவம் ஆயிடுச்சாங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெட்டணும். ஆனால் இது என்னடா சாக்கு பை போட்டு விட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழைக்காய்க்குள்ளாடி ஏதாவது விஷ ஜந்துக்களோ புழுக்களோ இது மாதிரியான சில விஷயங்கள் போய் அந்த காய் நாசமாயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்படி பாதுகாப்பாக வச்சுருக்கோம். இந்த பாதுகாப்பு கண்டிப்பாக நம்ம பண்ண வேண்டியது அவசியம். பாதுகாப்பாக வச்சுருக்கோம். இந்த காய் பருவமாயிருச்சு அப்படின்னா கண்டிப்பாகவே இதில் சில அணில்கள் அந்த காய் ஒவ்வொன்றா சாப்பிடும். 1-2 சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. கீழே வரும்போது நாம் அதை பார்க்கலாம். நம்ம வெட்டி கீழே கொண்டு வரும்போது பார்த்துக்கலாம். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இந்த செந்துழுவன், நாங்கள் எங்கள் ஊரில் செந்துழுவன் அப்படின்னு சொல்லுவோம். இது வரணுன்னா கிட்டத்தட்ட 1 year பக்கமும் ஆயிரும். ஆனால் மற்ற வாழைகள் இருக்குது. உங்கள் ஊருக்கு தெரிஞ்சது மாதிரி நேந்திரம், ரசகதழி இந்த மாதிரிப்பட்ட வாழைகள் எல்லாமே குறிப்பிட்ட ஒரு 6 மாதத்துலேயே அதெல்லாம் காய் வந்துடும். ஆனால் இது அப்படி இல்லை. 1 வருஷம் ஆகும். 1 வருஷம் ஆனாலும் இதோட பலனே வேறு. என்னென்னா, அல்சர் இருக்கிறவங்களுக்கு இந்த பழம் சாப்பிட்டா உடம்புக்கு கூலிங்காக இருக்கும், உடல் புஷ்டிக்கும், அதையும் தாண்டி ஆண்மை சம்பந்தமான விஷயங்களுக்கும் இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லானது. அதுதான் செந்துழுவன்னு சொல்லுவோம் நாம். ஆனால் இந்த வாழை மரத்தை வளர வச்சு எடுக்கும்போது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா, இந்த வண்டுகள், கரிச்ச புழுக்களெல்லாம் அதை தொடாமல் அந்த வாழை மரத்தை தொட்டு அது கேடாகி போகாமல் இருக்கிறதுக்காக எவ்வளவோ ரிஸ்க் எடுத்து அதை ஒவ்வொரு நாளும் பார்த்து, வண்டுகள் ஏறி இருக்கான்னு எல்லாத்தையுமே பார்த்து நம்ம கேர் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதுதான் நாங்கள் சொன்ன அந்த அணில் கடிச்சிருக்கு பார்த்தீங்களா? அணிலுக்கும் இது ஆகாரமாக போகுது. உங்கள் ஊரில் இந்த பழத்துக்கு பேர் என்னன்னு சொல்வீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.